இன்றைக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு நாள். அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது. அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றதுதான், வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது, அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும், எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது, நம்முடைய மாணவ செல்வங்கள், நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள், எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது. பெற்றவங்களா இருக்கிற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேல நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும். தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமே வச்சிருக்கிறாங்க. உடனடியாக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு, இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபர்ஸ்ட் இது சொல்றேன் நான். தேர்வு நடைபெற்ற நாட்கள் 28/3/2025 முதல் 15/4/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,71,239. மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,119. மாணவர்களின் எண்ணிக்கை 4,36,120. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 8,17,261, ஏறத்தாழ 93.8% தேர்ச்சி விகிதம். இதில் மாணவியர் 4,17,183, 95.88% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 4,78,000, அதாவது 91.74% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.14% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் 15,652. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,94,264. தேர்ச்சி பெற்றோர் 8,18,743. தேர்ச்சி சதவீதம் 91.55. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,485.
இவற்றில் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 7555, உயர்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 4930, 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4917, 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 1867. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாலர் பள்ளிகள் 94.06%, பெண்கள் பள்ளிகள் 95.36%, ஆண்கள் பள்ளிகள் 87.84%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 7.52% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.22% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாடவாரியான 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம். தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் 98.09% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 8 மாணாக்கர்கள் 100% பெற்றிருக்கிறார்கள், 100 மார்க் பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் 346 மாணாக்கர்கள் 100, கணிதம் 1996 மாணாக்கர்கள் 100, அறிவியல் 10838 மாணாக்கர்கள் 100, சமூக அறிவியல் 10256 மாணாக்கர்கள் 100. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதலிடத்தில் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி. அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி, தூத்துக்குடி. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 12290, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 11409, 92.83%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 237, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 230, 97.05%. தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் எண்ணிக்கை 23769, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 9616, 40.46%. 11ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள். தேர்வு நடைபெற்ற நாட்கள் 5/3/2025 முதல் 27/3/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,07,098. மாணவரின் எண்ணிக்கை 4,24,610. மாணவர்களின் எண்ணிக்கை 3,82,488. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 7,43,232, 92.09%. மாணவியர் 4,03,949, 95.1% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,39,283, 88.7% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 6.43% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 11,025. கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,11,172, தேர்ச்சி பெற்றோர் 7,39,539, தேர்ச்சி சதவிகிதம் 91.17%. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி 0.92% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்: மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 7,558, 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை 2042, 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 282. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம்: அரசு பள்ளிகள் 87.34%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%,
தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாலர் பள்ளிகள் 92.4%, பெண்கள் பள்ளிகள் 95.02%, ஆண்கள் பள்ளிகள் 83.66%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 11.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 8.74% கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம். தமிழ்ல 97.2% தேர்ச்சி, 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை 41. இப்படி ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் 100க்கு 100 வாங்கியிருக்கார்கள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 8446. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 582. பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம், எந்த குரூப்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? அறிவியல் பாடப்பிரிவுகளில் 95.08%, வணிகவியல் பாடப்பிரிவுகள் 87.33%, கலைப்பிரிவுகள் 77.94%, தொழில்பாட பிரிவுகள் 78.31%. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம், இரண்டாவது ஈரோடு, விருதுநகர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அரசு பள்ளி மாணாக்கரின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், பிறகு ஈரோடு, நாகப்பட்டினம், விருதுநகர், சிவகங்கை. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 9205, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 8460, ஏறத்தாழ 91.91%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 125, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 113, 90.4%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 4326, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 950, 21.96%. 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க இப்பயே நீங்க உங்களுக்கான ரிசல்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். +1 பொறுத்த வரைக்கும் 2 மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு SSLC மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 2025 பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல், ஜூலை 2025 துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள். 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 19/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் www.dge.tn.gov.in இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் 20/5/2025 முதல் 24/5/2025 வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெறாத, வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 துணைத் தேர்வினை 4/7/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தேர்விற்கான கால அட்டவணை 16/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும், தனித் தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 22/5/2025 முதல் 6/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவீதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும். நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ
ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இன்னைக்கு ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன். இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது. இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான். ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படித்தது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும். அதில் ஒவ்வொன்றையும் எப்படி நாம் அதிகப்படியாக நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் இன்னைக்கு நாங்கள் அதிகப்படுத்துவோம். இன்னும் அதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். நாங்கள் அந்த திறன்கிற ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு SCRT இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான முடிவும் வரும். ஆனால் எங்களை பொறுத்த ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்சி பண்ணி தான் இன்னைக்கு அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம்னாங்க. கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அது அதிகம் இது போதுமா என்று சொன்னால் பத்தாது. இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் பெறுகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும். இல்லை நான் இப்போ ஏற்கனவே மறுச்சு மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கப்படும். ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 120 மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவல்ல அதான் சொல்றேன். இப்ப ஜென்ரலா நான் ஒண்ணு கேட்கறேன் உங்கள்கிட்ட. எங்க பிள்ளைங்க இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க, எங்க டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்க. சரியா? இப்ப நீங்க அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க ஒரு சஸ்பெக்டா வைப்பீங்க. நாமளே பெருமையா பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில இருக்காங்க, வெளியில ஸ்டேட்ல உள்ளவங்க மட்டும் நம்மள பெருமையா பேசுவோம். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார், எங்களுக்கு இல்ல ஒன்னும் சார் விஷயம் தெரிஞ்சுதான் எங்க சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்ப இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்க யாராச்சும் பாத்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூல்ல சார்ந்திருக்காங்க. அப்ப லாஸ்ட் இயர் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் சார் விடுங்க சார் நம்ம பெருமையா நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டேங்க? இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த கெமிஸ்ட்ரியில மட்டும் இல்ல. இப்ப நீங்க எந்த குழந்தைங்க 167 பிள்ளைங்க 100 வாங்கி சொன்னா அதே பிள்ளைங்க மத்தபடி இருக்கின்ற பிசிக்ஸ்லயும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 90-98 மார்க் எடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த பிள்ளைங்க அப்ப அதுல இருந்து சேர்ந்து எடுத்திருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? சார் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றது பத்திரிகையில வந்துருச்சு. பத்திரிகை நாங்க சாதாரண எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்க இது வரைக்கும் நான் பார்க்காத விமர்சனமா இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம். அதான் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேக பறைய மேல திருப்பிட்டாங்க. ஆளாருப்பு சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்ப என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேற்று முதல்கட்ட என்கொயரியில பண்ணியாச்சு ஃபுல்லாவே. சோ அதுல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்ங்கிறதோ இல்ல அது சார்ந்து யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்க யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா, யார் டிஓ இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துட்டு போனது யாரு, அங்க இருந்த சூப்பர்வைசர் யாரு, அவங்க எந்த ஸ்கூல்ல சார்ந்தாங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேருக்கு கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி நாங்க முடிச்சுட்டோம். பட் இருந்தாலும் அதை விட மாட்டேன். திருப்பி அதை நீங்க பாருங்க. நீங்க சப்போஸ் உள்ளபடியே 167 பேரு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா அந்த 100 வாங்கிட்டாங்க. டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100 வாங்கறதுக்கு என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பா அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன். போன வாரம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில கூட கடிதம்
இது வந்து நம்ம கணிதத்தை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்யப்போம்? இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் கொடுத்தாங்க. நாங்களும் அதை ஃபுல்லாக நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 3வது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷனல் ஆவரேஜை விட, அதாவது நேஸில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கணக்கில் வரும்பொழுது நேஷனல் ஆவரேஜை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பத்தாது. அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த 8வது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இப்போ இந்த கொரோனா பேட்ச்லேருந்து வந்த பிள்ளைகள் அதுக்கு நாங்கள் தயார்படுத்துறது எங்களோட கடமை தான். ஏன்னா 9, 10, 11, 12 எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க 12th நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துறோம். பட் ஆனால் அது மட்டும் போதுமானு சொன்னால் 8வது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கற்றல் என்பது அவசியம் தான். அதனால தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணும் எழுத்துமோட இம்பாக்ட் வந்து நமக்கு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ, இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்புல ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்டை கொடுத்துருக்கின்றதோ, அந்த மாதிரி திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஆர்டி இதை பத்தி லாஸ்ட் +2 நடக்கக்கூடிய மால் பிராக்டிக்ஸ், அது மேல எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை, அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த நூற்றாண்டு காலமா தேர்வுத்துறையும் சரி வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி ஒரு மால் பிராக்டிஸ் நடந்தது, நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலாவே பிரஸுக்கு வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட் 22 இயர்ஸா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்துல இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடந்தது, நான் நடவடிக்கை எடுத்துக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லல. ரெண்டாவது சொல்லும் போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா, எங்க நிறைய மால் பிராக்டிஸ் நடக்குது, எங்க பிட்டு நடக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷனா இருக்கும். ஆனா அதை சொல்றதுல என்ன தயக்கம் தெரியல. இந்த வருஷம் வந்து அதை பத்தின தகவல் ஒரு தகவல் உங்களுக்கு தர சொல்றேன். நான் தகவல் தர ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நீங்க வந்து மால் பிராக்டிஸோ ஒரு லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்கா மிகப்பெரிய நியூஸ் அது பரவி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யாரும் அப்படி சீக்கிரட்டா இல்ல. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா அதுக்கான தகவல் கண்டிப்பா நான் தர சொல்றேன். நான் இப்ப அந்த ஆர்டி இதை பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம +2 ரிசல்ட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா, இமீடியட்டா அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்பை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க. இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம். நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 617 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு வராமலே நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடத்திட்டு இருக்கிறதுல இந்த சமகர சிக்ஷா அபியான்ல ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டிஐ இருக்கிற 25% அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் நான் சொன்ன மற்றது கூட நம்ம டிபேட்டபிளா உட்காந்து நம்ம பேசலாம். நம்ம இந்த ஆர்டிஐங்கிறது வந்து ஒரு பேசிக் ரைட் டு எஜுகேஷன்ங்கிறது வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்க அகேன்ஸ்டா போற மாதிரியான வேலையை நீங்க செய்றீங்க. அந்த பணத்தை நீங்க கொடுக்கும் நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நாங்க தலைமை செயலாளர் எழுதியிருக்கிறார். தலைமை செயலாளருக்கான பதில் வரும் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப 12th ரிசல்ட் அறிவிச்சு இத்தனை நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல. இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு அங்கதான் இருக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் தான் போயிருக்காங்க. அது வரும்போது அங்க என்ன தகவல் வருதோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வில் டேக் எ கால். கல்வியில வட மாவட்டங்கள் தொடர்ந்து காலங்காலமாவே பின்தங்கிய நிலையில இருக்கு. இப்போதைய எஃப்எம் கம்யூனிகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாரு. இப்போ என்ன நிலை இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்? நார்த் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ கிருஷ்ணகிரிலாம் நீங்கள் லாஸ்ட் 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறிக்கும். அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்டர் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட இப்போ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. பட் ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக நாங்கள் சொல்லும்போது இந்த எங்களோட டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது. ஐ அக்செப்ட் தட். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதில் தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும். எந்த ரெக்ரூட்மெண்ட்டாக முதல்ல நார்த் சைடில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவை நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கிறோம். நீங்கள் சொல்ற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். அதுக்கான ஃபோக்கஸ் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அச்சீவர்ஸ் ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டித் தேர்வுக்கு அதிகப்படியாக அந்த லைப்ரரியை பயன்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளைங்களை தான் உள்ளபடியாக ஸோ ஹாப்பி. ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை தான் இன்னைக்கு நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்திருக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு இருக்கு. ஆசிரியர்கள் ஒரு வருஷம் ஆச்சு சாங்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு அது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம வேகமாக முடிக்க போறோம்,
அப்புறம் அந்த சீட் இன்க்ரீஸ் பண்ணணும் வந்து வேற ஒன்றும் இல்லை எனக்கு சார் வந்துட்டு ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொன்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த 3192 பேர் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்டம் எங்களை நாங்கள் சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுவோம். சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு துறைக்கு வந்து எவ்வளோ வேகன்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதில் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இந்த பேட்ச் எடுங்க இந்த பேட்ச் எடுங்கும் போது நாங்களும் அது இந்த பேட்ச் அப்போ இப்போ சொல்லிட்டு 4 மாதத்துல நம்ம புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது. அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம். அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேசினதுக்கப்புறம் சரி அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம்னு இப்படியே தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் நாங்கள் ஸ்கூல் நடத்த முடியும். நாங்கள் அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் மூலமாக நம்முடைய மாண்பை பொருந்தி நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு NEP படி 3-5-8 வந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மேபி ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல அட்மிஷன் போடுவோமா இல்லை எப்படி சார்? 3ல ஃபெயில்னா ஆசன் வந்தால் தான் அங்கிருந்து நம்ம ஆசன் வந்தால் தான் போட முடியும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற வந்து இட் இஸ் 358க்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை. அதாவது அவன் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நாம் வந்து 5 வயசில் நம்ம பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம். அவங்க 6 வயசில் பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க. அந்த ஏஜுக்கான அந்த ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு. ஸோ இதை நல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா பிள்ளைங்களை யாரும் கை விட்டுற வேணாங்கிறதுக்காக. ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் 7.5 வந்து அரசு உதவிபெறும் பள்ளியும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. முதலமைச்சர் உங்கள் மூலமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க.